இது எதுக்காக வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன்னா, இது பார்த்தீங்கன்னா ராய்ப்புல்லு. இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஏரியாவில் வைக்கோல் வந்துட்டு கிடைக்கல. இது ஆயிஸ்டர் மஷ்ரூம், அதாவது சிப்பி காளான் வளர்ப்புக்காக வந்துட்டு இப்போ வந்துட்டு போடலான்னு ஒரு முயற்சி. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட்டர் மஷ்ரூம் ஆர்டர் பண்ணதுக்கு நமக்கு கொடுத்தது, நமக்கு வந்து சேர்ந்தது என்னமோ ஆயிஸ்டர் மஷ்ரூம் தான். அதாவது சிப்பி காளான் தான் வந்து சேர்ந்தது. சரி, நம்ம இது வரைக்கும் வந்துட்டு இதை வளர்த்துறது இல்லை. இது எப்படி பெருசா வளர்க்கணும்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நிறைய பேர் நிறைய விதமா ட்ரை பண்றாங்க. இதுவும் வைக்கோலும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது நான் தப்பா பண்ற மாதிரி தோணுச்சுன்னா சொல்லுங்க. அதே மாதிரி இங்க பேக்கிங் கவரும் பெருசா கிடைக்கலைங்க. இது வந்துட்டு ஒரு மலை கிராமம், அதனால வந்துட்டு பேக்கிங் கவர்லாம் எனக்கு பெருசா கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா இந்த கவரு ஒரு இதில் தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களும் வந்துட்டு இதை விட பெரிய கவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பெரிய கவராக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் அவங்க வைக்கோல் யூஸ் பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இது யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ராய்ப்புல்லை வந்து நல்லா வேக வச்சு சொன்னாங்க. நம்ம வேக வச்சிருக்கு அந்த அளவுக்கு இது இடம் இல்லை. அதனால சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி சுடு தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா சூடு பண்ணி சுடு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து காய போட்டிருந்தேன். நல்லாவே ஓரளவுக்கு காஞ்சி வந்துருந்துச்சு. அதனால் வந்து இப்போ வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் பேக்கிங் பண்ணிட்டேன். நான் பெருசாக எதுவும் போட போகிறதில்ல, வீட்டுக்கு அளவாக தான் போட போகிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த சிப்பி காளானை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. இவங்க பொறுத்த வரைக்கும் பட்டன் மஷ்ரூம் தான் வந்துட்டு ஒரிஜினல் காளான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின விதை. நம்மளும் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறோம். சக்ஸஸ் ஆச்சுன்னா சரி. நீங்களும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த விதையை பார்க்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இது வந்துட்டு சிப்பி காளான் தானா, இல்லை இது வந்து பட்டன் மஷ்ரூம் தானா, இல்லை வேற ஏதாச்சுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அப்பவே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். என்ன பண்றது? இதோட விதை பாருங்க எப்படி இருக்குன்னு. தெரியுதா? இதோட விதை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வைக்கோல் ஒரு ரவுண்டு வந்துட்டு, வைக்கோல்ல ராய்ப்புல் வந்துட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் வந்துட்டு இது மஷ்ரூம் விதையை வந்துட்டு தூவி விட்டோம். ஃபஸ்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதான்லாம் தெரியாதுங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்தா நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்து கடைசியில் இந்த விதையை வச்சு நமக்கும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. கிட்டத்தட்ட 300 ரூபா என்னமோ கொடுத்து வாங்கினேன்னு நினைக்கிறாங்க. 300 ரூபா கொடுத்து விதையை வாங்கி அது வீட்டில் சும்மா கிடந்து நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொஞ்சம் நஞ்சம் வந்ததுன்னா ஒன்று நம்மளே போட்டு சாப்பிடலாம், இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் முழுசா வந்துட்டு இதை காளான் வளர்ப்பும் போதுல சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, இது எனக்கே முழுசா தெரியாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்றேன். ஆனா இது ஈஸியா சிம்பிளா பண்ணலாம் நிறைய வீடியோல போட்டிருந்தாங்க, நானும் பார்த்துருந்தேன். நம்ம என்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்றோம்னா, வைக்கோலுக்கு பதிலாக ராய்ப்புல் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு வழியா ஒரு பேக் பேக் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆணி. இது எதுக்காகனா சுற்றி வந்துட்டு முளைச்சி வரணும்ல,
சுற்றி வந்து முளைச்சி வரணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆணி வச்சு அங்கங்கன்னு ஓட்ட போட சொன்னாங்க. எவ்வளோ ஓட்ட போடணும்னா தெரியல, குத்து மதிப்பாக போட்டு வைப்போம். எல்லா ஓட்டையிலையும் வந்ததுன்னா நல்ல விஷயம் தானே, அதிகமாக கலன் கிடைக்கும்ல. என்னவா இது எப்படி இருந்துச்சுன்னா கொடைக்கானல் மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. நான் போன டைம் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கு, போய் பாருங்க. கொடைக்கானல் மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பற்றி தெரியறதில்ல, அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் மட்டும் போட்டு வைப்போம். அதிகமாக போட்டு கடைசியில் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ வருதுன்னு தெரியாது. கரெக்டாக போட்டு 20-25 நாள் கழிச்சு தான் வந்துட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு என்ன வழியோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சதை வந்துட்டு தூக்குல தொங்க போகிறோம். நம்ம வளர்க்குறதாங்க. காரணம் என்னன்னா அதெல்லாம் கட்டுறது அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. பொறுமை இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால் இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஒரு வழியாக 2த்தையும் சேர்த்து தூக்கில் கட்டி தொங்க விட்டாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.